வாங்க ஹிந்தியில் பேசலாம். இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவு கிடைக்கும் நம்புகிறேன். இந்த சேனல் உருவாக காரணம் நம்மளோட தேசத்தந்தை மகாத்மா காந்திஜி கண்ட கனவு தாங்க. நம் நாட்டு மக்கள் உணர்வால் மட்டும் இல்லை, மொழியாலையும் ஒன்றுபட்டிருக்குன்னு அவர் கண்ட கனவை நினைவாக்க ஒரு சிறு முயற்சி தாங்க இந்த சேனல் உருவாக காரணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழுக்கும் தேசிய மொழி ஹிந்திக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. என்னன்னு கேட்குறீங்களா? தமிழில் எப்படி எழுத்துக்களை உச்சரிப்போமோ அதே மாதிரி தானே ஹிந்தியிலையும் உச்சரிப்போம். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்கள் அதே மாதிரி தாங்க ஹிந்தியிலையும் வரும். ஹிந்தியில் வந்து ஸ்வர்னா உயிர் எழுத்துக்கள். வாங்க பார்க்கலாம். அ ஆ இ ஈ உ ஊ க்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக. தமிழில் ஏ ஓ இந்த ரெண்டு எழுத்துக்களும் இருக்கும். ஹிந்தியில் இந்த ரெண்டு எழுத்துக்களும் இருக்காது. அதுக்கு பதிலாக க்ரு அம் அக இந்த 3 எழுத்துக்கள் இருக்கும். பார்க்க போகிறது வெஞ்சன். வெஞ்சன்னா மெய் எழுத்துக்கள். க க க க ஞ, ச ச ஜ ஜ ஞ, ட ட ட ட ந, த த த த ந, ப ப ப ப ம, ய ர ல வ, ஷ ஷ ஷ ட, க்ஷ த்ர ச்ர ஞ. இப்போ ஸ்வர் வெஞ்சன் அதாவது உயிர் எழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் உயிர் மெய் எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.